சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கணும். பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கணும். இஞ்சி ஒரு துண்டு. இப்போ மோர் குழம்பு வைக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு 2-3 எடுத்துக்கணும். ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை. அப்புறம் வரமிளகா ஒரு 4 எடுத்துக்கணும். கட் பண்ணிக்கணும். அதையும் கட் பண்ணிக்கணும். அதெல்லாம் பொடியாக வெங்காயம் இஞ்சி இதை வந்து பொடியாக நறுக்கிக்கணும். இப்படி நான் வந்து அம்மாவுக்கு ரப்பர்லாம் கொடுத்துருக்கேன். அக்கா ஊருக்கே சொல்லிட்டாங்க. இது அப்லோட் பண்ண இதுக்கு மோரை வந்து நல்லா அடிச்சுக்கணும். மோரை நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கணும். டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்று பார்த்தா போதுமா? 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வளர்க்கணும். இந்த வெங்காயம் இஞ்செல்லாம் பூண்டு ப்ரௌனாக வரணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது மாதிரி ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம் பூண்டு எல்லாம். மஞ்சத்தூள் போடணும். கொஞ்சம் இப்போ ப்ரௌன் ஆனவுடனே மஞ்சத்தூள் போடணும். கொஞ்சம் மிளகாத்தூள். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கி விட்டு தண்ணி சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. வெந்தயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இவ்வளோ நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் சுண்ட வந்தோன்னா மோர் ஊற்றும். உப்பு போட்டிங்களா? உப்பு போடல. அப்புறம் தான் பண்ணணும். கொஞ்சம் கொதித்த உடனே இப்போ மோரை கடைஞ்ச மோரை இது லேசாக சூடானோடனே எடுத்து வச்சிடணும். இப்படி பார்க்கும்போது லேசாக சூடாகணும். சூடாகும்போது இறக்கி வச்சுட்டு உப்பு போட்டுக்கணும். அவ்வளோ.